ஆண்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் மீதான மானிய கோரிக்கைகள் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இன்று 110 விதியில் 3 முத்தான திட்டங்களை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் அந்நியர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எதிர்வரிசையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சகா சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏதோ ரொம்ப நேரம் பேசணும் கை உயர்த்துறாரு. சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மேல்நிலை பள்ளியும் நடுநிலை பள்ளியும் மட்டும்தான் பேசினார்கள். ஆனால் சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கின்ற தொடக்கப்பள்ளி தான் இவர்கள் குறிப்பிடுகின்ற 6000 விட அதிக எண்ணிக்கையில் கொண்டது. ஆகவே சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை நினைவில் கொண்டு அதற்கான பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்னது மாதிரி இதுல நாங்க அரசியலே பேச வரல. நாங்க அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்ல. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எந்த குழந்தை வந்தாலும் இது சேஃப்டி சம்பந்த சிலது சென்னையை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு, ஊராட்சி கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பிரியாரிட்டியில இருந்தாலுமே சேஃப்டியை பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அந்த பில்டிங் உறுதியா இருக்கா, அந்த பில்டிங் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, எப்படி டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு பரிசோதனை செய்து அந்த ஆய்வறிக்கையை கொண்டு வரணும். இதுல தயவு செய்து அரசியல் இதுல கைவிட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தான் சேர்த்து தான் சொல்றோம். உறுப்பினர் சிவகுமார் பரவாயில்ல, அவருக்கு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் இருக்கட்டும். அவர் உட்காருங்க 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 உட்காருங்க. உறுப்பினர் சிவகுமார் நீங்க தொடர்ந்து பேசுங்க. பேசலாமா? எல்லாம் பேசி முடிச்சாங்களா? பேசலாமா? நீங்க தொடர்ந்து பேசுங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு, திருப்பி சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறை மீது அடியாத செல்வம் என்றால் அது கல்விதான். ஒருவருக்கு கல்வி மட்டும் கொடுத்து விட்டால் போதுமானது, வேற எதையும் வழங்க தேவையில்லை. மற்ற அனைத்தையும் கல்வியை பெற்று தந்துவிடும். அத்தகையான கல்வி தரமாக வழங்க வேண்டியது அரசின் கடமை. பள்ளி கல்வித்துறைக்கு நடப்பாண்டில் 44,527 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் சம்பளம் பென்ஷன் மட்டும் 95% போகுது. அப்போ பள்ளி கட்டமைப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளியில் கழிப்பிட வசதி இல்லை, காம்பவுண்ட் வசதி இல்லை. நடுநிலை பள்ளியில் அதோட மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 95% போயிட்டு 5% இன்னைக்கு நிதி வச்சுக்கொண்டு நீங்க கட்டமைப்பை எப்படி சரி பண்ண முடியும்ன்றதை அரசு கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். கல்வித்துறையில் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 6% ஒதுக்கீடுபட வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி கட்சி தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். 10 ஆண்டுக்கு முன்பு வரை மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பு 2% ஒதுக்கப்பட்டு வந்தது. ஆனால் நடப்பாண்டில் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி 40.67 லட்சம் கோடியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் 1.1 விழுக்காடு மட்டுமே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது. அப்ப எப்படி கல்வி நம்ம தரமா கொடுக்க முடியும்ன்றது தெரியல. தமிழ்நாட்டில் 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பதாக கணக்கு காட்டப்படுகிறது. ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் சுமார் 4000 பள்ளியில் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் உள்ளனர். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் சுமார் 83,000 வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லை. மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட புள்ளி விபரப்படி தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளியில் நடுநிலை பள்ளியில் மட்டும் 30,191 உள்ளன. இந்த பள்ளியில் ஒரு வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்றால் வைத்துக்கொண்டால் கூட மொத்தம் 1,76,706 வகுப்பறை உள்ளன. ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி இந்த பள்ளியில் ஒட்டுமொத்தமாக 1,03,000 ஆசிரியர் மட்டும்தான் உள்ளன. கடந்த மே மாதம் ஓய்வு பெற்ற சுமார் 10,000 பேர் கழித்துவிட்டால் 93,000 ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி கல்வித்துறையில் இருப்பார். அப்படி பார்த்தால் 83,000 வகுப்புக்கு ஆசிரியர் இல்லை. இந்த அளவுக்கு ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக்கொண்டு அரசு பள்ளியை தரமாக கல்வி எவ்வாறு வழங்க முடியும்? இதனால் தான் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது. 2015-16 ஆண்டில் அரசு பள்ளியில் மாணவ எண்ணிக்கை 75 லட்சம் இருந்தது. ஆனால் 2025-26 ஆண்டு இந்த எண்ணிக்கை 43 லட்சத்தை குறைஞ்சு விட்டது. லட்சமாக குறைஞ்சது. அதாவது 11 ஆண்டுகளில் மாணவ சேர்க்கை 33 லட்சமாக குறைந்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் பார்த்தால்
தனியார் பள்ளி மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 11 ஆண்டுக்கு முன் 36 லட்சமாக இருந்த தனியார் பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையில் இப்போது 62 லட்சமாக அதிகரித்து விட்டன. ஆனால் பள்ளி வீழ்ச்சி தான் தனியார் பள்ளியில் வளர்கிறது. இந்த வீழ்ச்சியை தடுக்க அரசு பள்ளியில் குறைந்த வகுப்புக்கு ஒரு ஆசிரியை நியமிக்க வேண்டும். இதுக்காக கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அளவை மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பின் குறைந்து 3% என்று அளவாவது அதிகரிக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையின் தமிழ் வளர்ச்சி துறைக்கும் ஒரே அமைச்சரே நியமிக்கப்பட்டு சிறந்தது. எதற்காக நான் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயமாக்குவதும் கட்டாய பயிற்சி மொழியாக்குவதும் மாற்றப்பட வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரே பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் இது சாத்தியமாகும் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க சட்டம் கடந்த 2006ஆம் ஆண்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களால் முயற்சியில் அப்போது முதல்வர் கலைஞர் அவர்களால் இயற்றப்பட்ட அந்த ஆண்டிலே முதல் வகுப்புக்கும் தமிழ் கட்டாயமாக்கப்பட்டு அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகுப்புக்கும் தமிழ் பாடம் கட்டாயமாக்கப்படுவதை 2015-16ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடம் கட்டாயமாக்க வேண்டும். ஆனால் சட்டம் நிறைவேற்றி 20 ஆண்டு ஆகியும் தமிழை கட்டாயமாக்க எந்த சாத்தியமும் இல்லை. இந்த சட்டத்தை எதிர்த்து தனியார் பள்ளி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்துவிட்டன. ஆனால் அதை எதிர்த்து தனியார் பள்ளிகள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை கடந்த 3 ஆண்டுக்கு விசாரணையில் எடுத்துக்கொள்ளாமல் உள்ளன. அந்த வழக்கை விரைந்து முடித்து நடப்பு ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதேபோல 1991ஆம் ஆண்டு சென்னையில் வள்ளூர் கோட்டத்தில் 102 தமிழ் அறிஞர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தனர். தொடர்ந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக பயிற்சி மொழியாக அறிவித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அது அடுத்த சில மாதங்களே 2008 ஆண்டு அந்த அரசாணை செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு 26 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. எனவே புதிய சட்டத்தை ஏற்றி தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக பயிற்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். ஆசிரியர் தமிழ்நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரே முறைதான் தேர்வு செய்யப்பட்டன. அரசு பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர்களை பணியிடங்களை அதை நிரப்ப வேண்டும். தமிழ்நாட்டில் 12,500 பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை கடந்த 14 ஆண்டுகளாக எல்லா ஆட்சியிலும் கேட்டாங்க. 14 ஆண்டுகளாக அவங்க குடும்பத்தோட வறுமையில் இருக்கிறாங்க. குறைஞ்சது ஊதியம் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை மற்ற தற்கால ஆசிரியர்கள் பணி நிலைப்பு செய்ய வேண்டும். 2009ஆம் ஆண்டு மே மாதம் முன் பிறகும் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய விகிதை பெரும் முரண்பாடு நிலவுகிறது. இதை களைய வேண்டும். ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இடைநிலைய மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணியில் செல்ல மீண்டும் போட்டித் தேர்வை எழுத வேண்டும் என்பது கட்டாயமாக அரசாணை 148 ரத்து செய்ய வேண்டும். பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு பிறப்பித்த ஆணையால் தமிழ்நாட்டில் 4 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எளிதில் தகுதி தேர்வை வெற்றி பெறுவதற்கு வசதியாக பொது பிரிவினருக்கும் தேர்ச்சி மதிப்பெண் 150க்கு 75ஆகவும் 50% மற்ற அனைத்து பிரிவினர்களுக்கும் 150க்கு 52.35ஆகவும் குறைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் எதுவும் தமிழ்னு சொல்றவங்க இன்னைக்கு தமிழக மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு அரசியல் பயிலங்க நடத்தி தமிழுக்காக ஒரு வகுப்பு எடுத்து இன்னைக்கு 85 வயசுலயும் சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் அன்னை தமிழை தேடி தமிழை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வணிக நிறுவனங்களில் கட்டாயமாக தமிழ் பெயரை சூட்ட வேண்டும், தமிழை கட்டாயமாக வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வி ஒரு காலத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேருவதற்கு கடுமையாக போட்டி நிலவும். ஆனால் இப்போது அரசு கல்லூரியில் மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டது. நடப்பாண்டில் கூட 25% நிரப்பப்படாமல் காலியாக கிடைக்கிறது. இதுக்கு காரணம் அரசு கல்லூரியில் ஆசிரியரை நியமிக்கப்படாததுதான் காரணம். கடந்த ஆட்சியில் 35 புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன. கூட ஒரே ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை. 10 ஆண்டுக்கு பிறகு
270 2708 உதவி பேரரசை தேர்ந்தெடுக்க கடந்த ஆண்டு அறிவிப்பை வெளியிடப்பட்டது. அவர்கள் 5 பேர் மட்டுமே கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டன. மீதமுள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றால் கோரிக்கை வந்த நிலையில் விடைத்தாள்கள் திருத்துவதில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த நியமனம் அப்படியே தடைப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டு 2700 உதவி பேராசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும். மீதி உள்ள காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள 27 பல்கலைக்கழகங்களில் 16 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை. இன்னும் சில மாதங்களில் ஆனால் மீதி உள்ள பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர்கள் இல்லாத நிலை உருவாக்கிவிடும். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் யாருக்கு என்பது குறித்து வழக்கு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கு தீர்ப்பை விரைந்து பெற்று துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும். துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் அரசிடம் தான் இருக்க வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த அதிகாரத்தை ஆளுநரிடம் ஒப்படைக்க விடக்கூடாது. அரசு கலைக்கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மொத்தம் உள்ள சுமார் 11,000 உதவி பேராசிரியர்களும் பணியிடங்கள் சுமார் 9,000 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அரசு கல்லூரியில் 8,000க்கு மேற்பட்ட கௌரவ விரிவாளர் நியமிக்கப்பட்டு அவர்களின் தான் பாடம் நடத்தி வருகிறார். கௌரவ விரிவாளரின் பெரும்பான்மையோர் உதவி பேராசிரியர் பணிக்கு பல்கலைக்கழக மானிய குழுவால் நியமிக்கப்பட்டு தகுதி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு மட்டும் சிறப்பு தேர்வு நடத்தி அவருக்கு உதவி பேராசிரியர் நியமிக்க வேண்டும். கௌரவ விரிவாளருக்கு மாதம் 30,000 மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகின்றன. அது மே மாதம் ஊதியம் வழங்கப்படுவதில்லை. கௌரவ விரிவாளர் ஊதியம் தொடர்பாக 28/1/2017 ஆண்டு நாள் ஆணையிட்ட பல்கலைக்கழக மானிய குழு அவருக்கு ஒரு பாட வேலைக்கு ரூபாய் 1,500 வீதம் மாதத்துக்கு அதிகபட்சம் 50,000 மதிப்புள்ள ஊதியம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தன. கௌரவ விரிவாளருக்கு தொடர்பான இன்னொரு வழக்கில் தீர்ப்பளித்த சுப்ரீம் கோர்ட் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தத்துவ அடிப்படையில் அரசு கல்லூரி விரிவேலை வழங்கப்பட வேண்டும். அடிப்படை ஊதியமான 57,700 வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு இந்த உத்தரவு இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. கௌரவ விரிவாளருக்கும் பணி நிரப்பு வழங்கப்படும் என்று வரை அவருக்கு மாதம் 50,000 ஊதியத்தொகை வழங்கப்பட வேண்டும். சென்னை வெள்ளம் பாதிப்புகள். சென்னையில் சிறிது மழை பெய்தாலே பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் வடிகால் வசதி சரியாக அமைக்கப்படாதது தான் காரணம். சென்னையில் மழைநீர் வடிகால் வாரியம் அமைக்க பணி கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இப்போது அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனால் சென்னையில் ஆங்காங்கே சாலைகள் பள்ளமாக தோண்டப்பட்டு பருவமழை தொடங்குவதற்கு முன் இந்த பணிகளை முடிக்க வேண்டும். சென்னையில் எத்தகைய வெள்ள தடுப்புகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பரிந்துரைக்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூடுதல் செயலாளராகவும் பணியாற்றிய IAS அதிகாரி திரு புகழ தலைமையில் வல்லுநர் குழு தமிழக அரசு அமைத்து அந்த குழுவின் இடைக்கால அறிக்கையை 2027 ஆண்டு மே மாதம் இறுதியில் அறிக்கை 2023 ஆண்டு மார்ச் 14 தேதியும் தமிழக அரசிடம் தாக்கல் செய்தது. ஆனால் அறிக்கை தாக்கல் பண்ணி 4 ஆண்டுகளாக திருப்புகழ் அறிக்கை இன்றும் வெளியிடப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் சொன்னாங்க அந்த அறிக்கை மீது நாங்கள் நிறைய பணிகள் செய்தன. சென்னையில் மட்டும் 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க. வெள்ளம் வந்தனா அந்த மக்களை எப்படி காப்பாற்றுதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கிற டீட்டெயில் தெரியணும் அவங்களுக்கு. ஏன்னா இங்கே போட்டில் விட்டு மக்கள்லாம் எவ்வளோ நாள் சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மக்களுக்கு அந்த அறிக்கை இருந்தால் தான் அவங்களுக்கு மக்களுக்கு தேவையில்லாமல் அறிக்கை நம்ம பண்ண முடியாது. அதே போல் எங்கள் விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் 38ஆம் மாவட்டம், மது விற்பனையில் நம்பர் 1 மாவட்டம், குடிசையில் நம்பர் 1 மாவட்டம், தொடர்ந்து தென் மாவட்டமான விருதுநகர் நம்பர் 1 மாவட்டமாக இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லை, திருவண்ணாமலை, கடலூர் போன்ற மாவட்டங்களில் முதல் இடமாக கொண்டு வர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனைத்து வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் மாநகர் குடிநீர் வழங்குவதற்காக கடல்நீர் குடிநீர் ஆலை அமைக்கப்பட்டு வருகிறது. ECR சாலையில் நெமிலியில் ஆளவந்தார் கொடையாக வழங்கிய இடத்தில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அந்த அரசு அந்த ஆலைக்கு ஆளவந்தார் நாயக்கர் பெயரை சூட்ட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனக்கு தொகுதி கோரிக்கையான ஒரு முக்கிய கோரிக்கை, திண்டிவனம் நகராட்சி
கன்றக்கோட்டை பெண்ணையார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கீழ் பைப்பு தண்ணீர் கொண்டு சென்று கொண்டிருந்தனர். பல வருடங்களாக தண்ணீர் செல்லவில்லை. மக்கள் வரி பணத்தில் அந்த பைப் லைன் எடுத்து போனதால் பயன்பாட்டு இல்லாதனால் விக்கிரவாண்டி பேரூராட்சி மடம் மற்றும் கைத்தூர் ஆவுடையப்பட்டு வி சாலை மேலகொந்தை உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுவதால் அந்த பைப் லைனின் குறைந்த செலவில் பயன்படுத்தி மேற்கண்ட பணிக்கு குடிநீர் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 490 பேரூராட்சிகளில் உள்ளன. அதில் 192 ஈஓக்கள் காலியிடமாக உள்ளன. 192 பேரூராட்சிக்கும் ஈஓ நிரப்பப்பட வேண்டும். அதே போல விக்கிரவாண்டி பேரூராட்சியில் பல மாதமாக ஈஓ காலியிடமாக உள்ளது. அந்த இடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒப்பந்த புள்ளி மற்றும் வரி விதிப்பு பல்வேறு முறைகள் நடந்துள்ளன. அதுக்கான ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து வீடுகளும் வணிக நிறுவனம் மற்றும் தொழிற்சாலையிலும் மழை சேமிப்பு அமைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அனைத்து பொது நிறுவனங்களுக்கும் உதாரணமாக போக்குவரத்து துறையில் வடநாட்டு தொழிலாளரை ஒப்பந்த பணியாக சேர்த்து வருவார். அதே மாதிரி நீட்டு கோச்சி சேலத்தில் உள்ளவங்களுக்கும் வட மாநிலத்தில் பணியில் அமைத்துக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு திறமையானவர்களை கொண்டு தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் மற்றும் அரசு வணிகர்களுக்கும் தமிழ் பெயரை வைப்பதை அரசு கட்டாயமாக்க வேண்டும். 1330 திருக்குறளை பட்டி தொட்டி ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. நன்றி சொல்லுங்க. ஒரு நன்றி சொல்லிடுறேன். 1300 திருக்குறளையும் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்ற பிற்பல தமிழ் அறிஞர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்குறள் முனுசாமி அவர்களுக்கு விழுப்புரத்தில் நினைவு மண்டபமும் மற்றும் முழு திருவுருவ சிலையும் அமைத்து அவர் நினைவை போற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் நகராட்சி 100 ஆண்டு கடந்து பழமை வாய்ந்த நகராட்சி ஆகும். ஆகவே மாநகராட்சியாக விழுப்புரம் முண்டிமகன் தேசிய நெடுஞ்சாலையில் முண்டிமகன் அரசு மருத்துவக் கல்லூரி ஒருத்தூர் பிரிவு சாலை நடைபெற்ற மேம்பால பணிகளை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் அதை விரைந்து ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் திண்டிவனம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஐயூராகர்கள் அடிக்கடி ஏற்பட்ட விபத்தை அங்கு ஒரு தரைப்பாலம் அமைத்து தருவோம். சேலம் மாவட்டம் சுதந்திர போராட்ட தியாகி கவிசிங்கம் அர்த்தநாத வர்மா அவர்களுக்கு நினைவு மண்டபம் மற்றும் முழு திருவுருவ சிலையை சேலத்தில் அமைத்து அவரது நினைவை போற்றப்பட வேண்டும். உறுப்பினர் கோவை செழியன் அவர்கள் 13 பேர் பேசணுங்க. இன்னைக்கு 13 பேர் பேசணும். ப்ளீஸ் உறுப்பினர் கோவை செழியன் அவர்கள் உட்காருங்க. போதுங்க. இப்ப விக்கிரவாண்டியை விட்டு இப்ப சேலத்துக்கு போயிட்டாரு. உட்காருங்க. போதும். தமிழக சட்டப்பேரவையில் கோவை செழியன் அவர்கள் பேசுங்க. இன்றைய தினம் சேலம் தான் ஒரு உறுப்பினர் இல்ல நீங்க விளக்க எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் அவையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.